கட்சிய அதிகமா ஜெயிக்க போறது நம்ம கட்சிய. என்னம்மா காலையிலே பார்க்க வந்திருக்க? ஐயா வணக்கங்க ஐயா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஐயா, உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. எதுக்குமா ஸ்வீட்டு? சாப்பிடுங்க ஐயா, சொல்றேன். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா ஈரோட்ல கட்டி கொடுத்தோம்ல என் தங்கச்சி, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமே, ஞாபகம் இருக்காங்க ஐயா? ஆமா, ஒரு சோத்து பிள்ளைய கட்டி கொடுத்தீங்களே அந்த பிள்ளையா? அவதான் ஐயா. இன்னைக்கு காலையிலேயே அழுத்து நிறைய நகைய போட்டுக்கிட்டு ஆடி கார்ல ஆட்டிக்கிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி இறங்கினாயா. எதுமா லாட்டரி அடிச்சுச்சா எதுவும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஈரோட்ல இடைத்தேர்தல் நடந்துச்சாம்ல. என்னமா தொண்டைய கவுது? ஆமாங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. எதுக்குமா உடைய மன்னிக்கணும்? ஐயா அவள்கிட்ட நான் விசாரிச்சதுக்கு ஈரோட்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுல சமாளிச்ச காசு தான் சொன்னாயா. குடும்பமும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதுக்கு என்னம்மா பண்ண? வழி தெரியலையா, அதான் ஸ்வீட்ல விஷத்தை வச்சு கொண்டு. எது ஸ்வீட்ல விஷத்தை வச்சியா? அதான் தொண்டையெல்லாம் கவுதா? அதான் பாய்களா குடுத்து குடுத்து பழக்கப்படுத்துறது மட்டும் இல்லாம இவங்க வேற வெளியேற்றி விட்டீங்க. இவங்க எம்எல்ஏ கொன்ற அளவுக்கு வந்துட்டாங்களே. ஐயோ ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போமா? ஐயா இல்லையா, எப்படியாவது எங்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, நல்லது எங்களுக்காக பண்ணிருங்கய்யா. நாசமா போறீங்களா? பொங்கல் போங்க அந்த பக்கம். லட்ச லட்சமா பணம் வர போகுது. தேங்க்யூ கிருஷ்ணா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அல்லா. ஹலோ சிவன்யா ஷிப்பிங் சர்வீஸ் தான் சார்? ஓகேங்க சார், ஓகேங்க சார். நான் எம்டி வந்தோன்னா கண்டிப்பா சொல்றேன் சார். ஷுவர் சார், ஷுவர் சார். ஓகே சார், ஓகே சார். ஈவினிங் கால் பண்ணுறேன் சார். ஓகே ஷுவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். ஐயா சொல்லுங்கய்யா, என்ன வேணும்? அம்மா இந்த கப்பல் விற்கிற கடை தானே? ஐயா இது வந்து கப்பல் கம்பெனி, நாங்க வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு என்ன வேணும் யாரையும் பார்க்கணும். கப்பல் விற்பீங்கல்ல? கப்பல் இருக்குல்ல? ஆமாயா ஆமா. எனக்கு ஒரு கப்பல் வேணும், நல்லா பெரிய கப்பல். நீங்க ஈரோட்ல இருந்து வரீங்களா? எப்படி மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? காலையிலேயே முனியசாமின்னு ஒருத்தர் 2 கப்பல் வேணும்னு எங்க உயிரை வாங்குறாரு. முனியசாமி நீங்க வேற வந்திருக்கீங்க. எனக்கு முன்னாடி வந்துட்டா முனியசாமி, அது 2 கப்பலா? அப்பனா எனக்கு 3 கப்பல் வேணும் மேடம், 3 கப்பல். இவனுங்களுக்கு இடைத்தேர்தல் வந்ததுதான் வந்துச்சு, ஊர்ல உள்ள எல்லாம் போகுது மேடம். இந்த டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல மேடம், அதோட நல்லா பெருசா இருக்கணும், நல்லா பெருசா பெருசா கட்டு போட்டுருங்க. கட்டுமா? ஏன்னா ஆச்சு அந்த ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேனே, அது என்னாச்சு? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. ஈரோடு கிழக்கு தொகுதி இப்போ பல உலக நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சியில சவால் விடுற அளவுக்கு ரீசெண்டா ரொம்ப ரொம்ப குறுகிய கட்டத்திலேயே ஒரு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சியை கண்டறிஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில உள்ள ஒரு முக்கியமான வளர்ந்து வரும் ஒரு தொழிலதிபரை தான் மீட் பண்ண போறோம். அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, வாங்க அவரை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேரு சுரேஷ். என்னை வந்து குக்கர் சுரேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்க சார், நீங்க என்னவா இருந்துட்டு இப்போ அந்த குக்கர் பிசினஸ் பண்ணிருக்கீங்க சார்? மேடம் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை தரம் வந்து மிகவும் மோசமாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, முன்னாடியே நான் வந்து நடந்து போகிறது கூட எனக்கு வந்து உடம்புல தெம்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போகிறேன். மசா கார் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன கார் சார்? மசா மேடம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். சார் நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை சேர்ந்த உங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்க சார்? அது கண்டிப்பா மேடம், எங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் குடும்பமா மாறிடுச்சு. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? குறிப்பா சொல்லணும்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். ஊர்ல மட்டும்தான் பண்றீங்களா சார்? இல்ல மேடம், பல ஜப்பான், பிரான்ஸ், கொரியா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து குக்கர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் வந்து அதை ஏத்துக்கிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விலை வந்து ரொம்ப கம்மியா மலிவு கிடையாது. சார் இப்போ நீங்க வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, உங்க அண்ணன் தம்பி எல்லாம் எந்த பிசினஸ் மூலமா சார் அவங்க வளர்ச்சி அடைஞ்சு வந்தாங்க அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து கொலுசு இருக்கு பாத்தீங்கன்னா, கொலுசு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ மலேசியால வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க. ஸோ தமிழர்களை வந்து ஒரு நல்ல அவங்க வாங்கக்கூடிய ஒரு அளவுல வந்து பிரைஸ்ல வந்து நாங்கள் கொலுசு விற்கிறதுனால அந்த மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து தமிழர் இருக்காங்க. ஸோ நாங்கள் கொலுசு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு. உங்க தம்பி என்ன பிசினஸ் சார் பண்றான்? எங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உலகம் ஃபுல்லா. ஈவன் அமெரிக்கா, லண்டன், துபாய் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து நீங்க எப்படி வளர்ந்து வந்தீங்க அப்படின்றத பத்தி நீங்க நேயர்களுக்கு நல்ல விதமா சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல உங்களை மாதிரியே பல மாவட்டங்களும் வளர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார். ரொம்ப சிம்பிள் தான் மேடம். எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சோ, இது போன்று தமிழகத்தில் இருக்க எல்லா ஒரு தொகுதிகளுக்கும் ஒரு இடைத்தேர்தல் வரணும். அது வந்தா அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் அடைங்கிறது என்னோட கருத்து. கொலுசு, குக்கர் இது எல்லாமே நாங்க ஏதோ கேள்விப்பட்ட ஒரு விஷயமாவே இருக்கு சார். ஆமா மேடம், ஈரோடு இடைத்தேர்தல் கொடுத்தாங்கல்ல, அதான் மேடம். அட பாவீங்களா, இத வச்சுதான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரியுறீங்களாடா? உங்களெல்லாம் புடிச்சு ஜெயில்ல போடணும், இதுக்காக இன்னொரு இடைத்தேர்தல் வேற பார்க்கணுமா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.